ஹாய், இன்னைக்கு பைனாப்பிள் வச்சு ஒரு சூப்பரான இலை கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் தேவையானதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெதுவெதுப்பான தண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டக்கூடாது. இப்போ ஒரு துணி போட்டு நல்லா மூடி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பட்டி வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் வெல்லத்தில் கூட செய்யலாம். 3/4 கப்பு கருப்பட்டினால் தண்ணியில் போட்டு கரைச்சி கொஞ்சம் வடிகட்டி வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அதில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் இதில் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப்பு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேங்காவும் இதில் நல்லா கோட் பண்ணதுக்கு இப்போது உருக்கி வச்சுருக்கிற இந்த கருப்பட்டியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக உப்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க தூள். இப்போ இந்த பைனாப்பிளும் இந்த கருப்பட்டி இதெல்லாம் நல்லா வத்தி வரணும். லைட்டாக பைனாப்பிள் எசன்ஸும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. எள்ளு கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கிறதுக்கு இலை இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பூர்ணத்தை நம்ம வச்சுட்டு அப்படியே இலையோடு நம்ம மடித்து நம்ம இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான இலை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பசங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த இலை கொழுக்கட்டில் சூப்பராக இறங்கியிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.